திருமணமான பெண்கள் மட்டுமே படக்கூடிய கஷ்டம். ஒவ்வொரு திருமணமான பெண்ணும் தன் வாழ்நாளில் இந்த தருணத்தை கடக்காமல் இருந்திருக்க முடியாது. தன் குடும்பத்தினருக்காக கணவனையும் தன் கணவனுக்காக தன் குடும்பத்தினரையும் விட்டு கொடுக்க முடியாமல் தவிக்கும் சூழ்நிலையை. ஆனால் பல நேரங்களில் இருவருமே நம் தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளாமல் நம்மை விலக்கி வைப்பது அல்லது கஷ்டப்படுத்துவதோ சகஜமாகிவிட்டது. உண்மை என்றால் ஒரு லைக் போடவும். பெற்றோர்கள் பெண்ணுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் இதுவும் ஒன்று. பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுக்கும் வரை சந்தோஷமாக வைத்திருங்கள். அவள் வாழப்போகும் இடத்தில் பிறர் மகிழ்ச்சிக்காக மட்டுமே வாழப்போகிறாள். சில நேரங்களில் தன் மகிழ்ச்சி என்னவென்று கூட மறந்துவிட்டு வாழ்கிறாள். இல்லையென்றால் உண்மையாக அவளிடம் அன்பு காட்டும் ஒரு ஆணை அவளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்கள். அப்படியும் இல்லையென்றால் அவள் தேர்ந்தெடுத்தபடி அவளை விட்டுவிடுங்கள். அப்போதுதான் அவள் இதுதான் தன் தலைவிதி என்று ஏற்றுக்கொள்ளவாவது வாய்ப்புண்டு. உண்மை என்றால் ஒரு லைக் போடவும். திருமணமான பெண் தன் வாழ்க்கையில் இழக்கும் பொக்கிஷங்கள். முதலில் அவளுடைய பெற்றோரை, இரண்டாவதாக உடன்பிறப்புகளை, மூன்றாவதாக உறவினர்களை, நான்காவதாக நண்பர்களை. இவை அனைத்தும் எதனால் இழக்கிறாள்? இந்த உறவுகள் தனித்தனியாக காட்டிய அன்பை தன் கணவன் மூலம் ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கைகள்தான் இவற்றையெல்லாம் இழக்கிறாள். ஆனால் பல நேரங்களில் அந்த நம்பிக்கை காணல் நீராகவே போய்விடுகிறது. உண்மை என்றால் ஒரு லைக் போடவும். அதிர்ஷ்டசாலியான மனைவிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் பாக்கியம். ஒரு பெண் தைரியமாக இருக்கிறாள் என்றால் அவளின் தந்தை சிறந்தவர். ஒரு பெண் பாசமாக இருக்கிறாள் என்றால் அவளின் தாய் சிறந்தவள். ஒரு பெண் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்றால் அவளின் கணவனே அனைத்தையும் விட சிறந்தவன். ஆனால் அந்த அளவு சிறந்த கணவன் அனைவருக்கும் அமைவதில்லை. சில அதிர்ஷ்டசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் பாக்கியம் அது. உண்மை என்றால் ஒரு லைக் போடவும்.